விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செய்வின பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். செய்வின பாதிப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது விருச்சிக ராசிக்காரர்களுக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனைன்ற ஒரு விஷயம் வரும். செய்வினை யாரா இவங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாம முறை இல்லை மாமி முறை இல்லை மாமியார் இல்லை மாமனார் இவங்களால தான் செய்வினைன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அவங்க விரும்பி இருக்காங்க, அது லேடிஸாக இருந்தால் ஒரு ஜென்ஸை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க அவங்கள விட்டுட்டு வேற யாரையாவது மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக செய்வினை வைப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸ் அவங்களுக்கு செய்வினை வைப்பாங்க. ஸோ அதனால விரும்பின பிள்ளைங்கள், அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் ஆணாக இருந்தால் பெண்ணாகவும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி செய்வினை வைக்கிறதுக்குடைய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களால் நிறைய பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால தான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் நிறைய பிரச்சனைகள் இவங்களை தேடி வந்துடுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாத்துலேயுமே என்னால் முடியாதுல, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஓவராக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதுவே அவங்களுக்கு ட்ராபேக் ஆகிடுதுன்னு கூட சொல்லுவேன். இது எல்லாமே ஜீரண பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டு செய்வினையுடைய முதல் அறிகுறின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தூக்கமின்மை, தூங்கினா கெட்ட கனவு வர்றது, யாரோ தூக்கி போடுற மாதிரி வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே செய்வினைக்கான அறிகுறி தான். ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவங்க கிட்ட உடலுறவு கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அதிகம் காட்டும். இது எல்லாமே செய்வினை இருக்கும்போது அவங்களே அறியாமல் நடக்கிற ஒரு விஷயமா கனவு மூலயமா இது நடந்துடும். அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். பூச்சி தொல்லை இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம் செய்வினை இருக்குன்னு. வண்டு வர்றது வீட்டில், அதே மாதிரி பூச்சி வர்றது வீட்டில், இது எல்லாமே செய்வினுடைய ஒரு பாதிப்புக்காக தான் இருக்குது. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிடறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வினை வேடான்ற மாதிரி செய்வினை செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடுறாங்க. ஸோ அந்த செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களால் நிறைய பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒத்தே போகாது. மிதுன ராசிக்காரர்களால தான் இவங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனை வரும். அதே மாதிரி தாய் மாமனுடைய மனைவி, தாய் மாமன் இவங்களாலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மாமனார் மாமியார் வழியிலையும் செய்வினை பாதிப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது விருச்சிக ராசிக்காரர்களுக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனைன்ற ஒரு விஷயம் வரும். செய்வினை யாரா இவங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாம முறை இல்லை மாமி முறை இல்லை மாமியார் இல்லை மாமனார் இவங்களால தான் செய்வினைன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி லவ்வர்ஸாலையும், ஏன்னா புதன்றதுனால லவ்வர்ஸாலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும். அதாவது இவங்க இப்போ ஒரு யாரையோ ஒருத்தர் விரும்பி இருக்காங்க, அது லேடிஸாக இருந்தால் ஒரு ஜென்ஸை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க அவங்கள விட்டுட்டு வேற யாரையாவது மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக செய்வினை வைப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸ் அவங்களுக்கு செய்வினை வைப்பாங்க. ஸோ அதனால விரும்பின பிள்ளைங்கள், அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் ஆணாக இருந்தால் பெண்ணாகவும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி செய்வினை வைக்கிறதுக்குடைய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீனியர் இருந்துட்டு இருப்பாரு, நல்லா ஒரு பீக்கில் போயிட்டு நல்லா ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஜூனியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு கீழே வேலை செய்ய வந்தவர் திடீர்னு நல்லா அவர் மூலயமா இவர் தான் அவருக்கு வேலையே கற்றுக் கொடுத்துருப்பாரு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் தாங்க வேலை சொல்லி கொடுத்தேன், கடைசியாக ஏன் தலையிலேயே கையை வச்சுட்டு போயிட்டான்
வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வச்சா மாதிரி ஏன் தலையிலே கையை வச்சான்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மோஸ்ட்லி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தலாம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் அதாவது சீனியராக இருந்தால் ஜூனியருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது இவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா கொஞ்சம் அதில் நல்ல ஒரு டேலண்டாக இருந்து அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சொல்லி கொடுத்த அந்த சீனியர் வந்து அங்கேயே தான் இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கோவத்தில் இவங்களுக்கு அதாவது வேலை செய்கிற இடத்துலையும் செய்வின பாதிப்பு வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதனால தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ராகுகேது உச்சன்றதுனால ஓவர் கோவம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால தான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்களை தேடி வந்துடுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாத்துலேயுமே என்னால் முடியாதுல தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஓவராக வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதுவே அவங்களுக்கு ட்ராபேக் ஆகிடுதுன்னு கூட சொல்லுவேன். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலுமே ஜீரணம் ஆகாது, வாமிட் வர்றது, டிசென்ட்ரி ஆகிறது, இது எல்லாமே ஜீரண பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டு செய்வினையுடைய முதல் அறிகுறின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தூக்கமின்மை, தூங்கினா கெட்ட கனவு வர்றது, யாரோ தூக்கி போடுற மாதிரி வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே செய்வினைக்கான அறிகுறி தான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வைக்கிற அந்த பால் பார்த்தீங்கன்னா பொங்குறது, திருமணத்தை குழந்தை இல்லாமல் இருக்கிறது, எவ்வளோ நிறைய 3 தடவை கன்சீவ் ஆகிட்டேன், 3 தடவையே எனக்கு ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறது, இது எல்லாமே செய்வினுடைய பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையை கொடுக்கும். கிட்னி ஸ்டோன் கொடுக்கறது, இது எல்லாமே எப்போ பார்த்தாலும் இப்போ தாங்க கிட்னி ஸ்டோன் 2.5 இருந்ததுன்னு பார்த்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா 12.5 இருக்குது, ஏறிடுச்சு. அந்த கிட்னி ஸ்டோன் வந்து வளர்ந்துடுச்சுன்றாங்க, கிட்னி வீங்கிடுச்சுன்றாங்க, உடனே ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செய்வினுக்கான அறிகுறி தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து இந்த டான்சில்ஸ் வர்றது, அதே மாதிரி காதில் வந்து பார்த்தீங்கன்னா காது பிரச்சனை வர்றது, ஏன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகம் வந்து செய்வினின் பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை தன்மைன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆண்மை தன்மை போயிட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவங்க கிட்ட வந்து உடலுறவு கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அதிகம் காட்டும். இது எல்லாமே செய்வினை இருக்கும்போது அவங்களே அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம் கனவு மூலமா இது நடந்துரும். அதே மாதிரி எப்ப பார்த்தாலுமே வந்து ஏதோ ஒரு கனவுல வந்து யாரை துரத்துறது, வெட்டுறது, அப்புறம் வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும். பூச்சி தொல்லை இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம் செய்வினை இருக்குன்னு. வண்டு வர்றது வீட்டுல, அதே மாதிரி பூச்சி வர்றது வீட்டுல, இது எல்லாமே செய்வினுடைய ஒரு பாதிப்புக்காக தான் இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பரிகாரம், விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஒரு ₹1 காயின் எடுத்து உங்களுடைய இந்த செய்வின பாதிப்புல இருந்து நீங்க விடுபடணும்னு சொல்லிட்டு முடிச்சு போட்டு வைங்க. வச்சுட்டீங்கன்னாவே போதும், இதுல இருந்து நீங்க விடுபடலாம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நைட்டு தங்கிட்டு வாங்க. அது குலதெய்வம் கோயிலா இருந்தா ரொம்ப விசேஷம். அப்படி தங்கிட்டு வரும்போது இந்த செய்வினை பிரச்சனை இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். இல்லை நாங்கள் போய் தூங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு அதுலேருந்து விடுபட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து என்னை நீங்கள் அணுகலாம். அதாவது தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். செய்வினை பிரச்சனையிலேருந்து எப்படி உங்களை விடுவிக்கலான்றதை நான் சொல்லி உங்களை அந்த செய்வினை பிரச்சனையிலேருந்து நான் விடுவித்து தருவேன். இந்த நாகத்தவம் காளி அம்மாவும் உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க.